Hello, welcome all to Tale Tribe Story Session. இன்னைக்கு சடனா தான் ஸ்டோரி வச்சிருக்கோம். ஸோ நான் சும்மா ஒரு சின்ன கதை தான் படித்தேன், அதை சொல்கிறேன். ஓகேயா? கதைக்கு போகலாமா? ரெடியா? மோஹித் ரெடி? ஓகே ஓகே. இன்னைக்கு சொல்றது தமிழ்ல தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கதை பார்ப்போம். இந்த கதை மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். கதையோட பேர் குரங்கு போட்ட தொப்பி. இது எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா? குரங்கு தொப்பி போட்டு ஏதாச்சும் கதை இல்லையா? கேட்டிருக்கியா? மோஹித் தெரியுமா? என்ன கதை சொல்லுங்க, தெரியுமா பாப்போம். தெரிஞ்சா சொல்லுமா. லேக்கியா சொல்லு. என்னாச்சு? மோஹித் ஞாபகம் இருந்தா சொல்லு. தொப்பி இட்டுட்டு இருந்தாங்க. மடுத்து அடிக்க போய் விட்டானுனால அப்ப தூங்கிட்டாங்க. தொடர்ந்துலாம் தொப்பி எடுத்து மாட்டிக்கிச்சு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்த பையில ஒரே ஒரு தொப்பி இல்லவே இல்லை. அது பாட்டு பையில தள்ளி வீசினா அந்த தொடர்ந்து வீசுனுச்சு. அப்படி தொப்பிய அவர் கீழே போட்ட உடனே அந்த தொடர்ந்து கீழே போட்டுடுச்சு. வெரி குட். சோ அவர் போட்ட மாதிரியே அதுவும் பண்ணிருச்சு. கரெக்டா? அதுதான். அது ஒரு சின்ன கதை தான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? என்னமா? சொல்லுங்க. மோஹித் என்னடா சொன்னாங்க? உனக்கு என்ன புரிஞ்சுச்சு இந்த கதையில? கதையில என்னங்க, குரங்குல மரத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் அங்க உட்காந்து தூங்குவாரு. அப்புறம் குரங்கெல்லாம் கேப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடும். ஆமா, அப்புறம் எப்படி அது அப்புறம் அங்க பைப்ல எதுவும் இருக்காது. அந்த வியாபாரி அப்புறம் அந்த கேப்ப என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தலையில போட்டிருந்தத கீழே தூக்கி போடுவாரு. சோ அந்த குரங்கும் போட்டுரும். அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு இல்லையா? சோ இதுக்கு பேரு தான் சமயோசித சிந்தனை வெற்றி தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த டயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம யோசிச்சு புத்திசாலித்தனமா செய்யணும். என்ன பண்ணா அந்த குரங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும்னு நமக்கு தெரிஞ்சாதானே அது பண்ண முடியும். நம்ம போட்டு குரங்கு கொடு கொடுன்னு கேட்டா அது கொடுக்குமா? அது கூட பேச முடியுமா நம்மளால? ஸோ யார்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசிதான் நம்ம வெற்றி ஆகணும். ஓகேயா? இது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. சரி, இப்ப இன்னைக்கு ஒரு கதைக்கு போலாம். ஓகேயா? இன்னைக்கு போற கதை 4 சகோதரர்கள். இதான் கதையோட பேரு. சகோதரர்னா யாரு? ஃப்ரெண்டா? இல்லையே. நண்பர்னா யாரு அப்போ? நண்பன்னா தான் ஃப்ரெண்டு. ஓகே. சகோதரர்னா சொல்றியா? சகோதரர்னா யாரு? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. ஓகேவா? அண்ணன் அண்ணன் பிரதர்ஸ் எல்லாருமே சகோதரர் தமிழ்ல. சோ இப்ப இந்த கதையில 4 பிரதர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு மீனவர், கொஞ்சம் வயசான மீனவர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க ரொம்ப ஏழை தான். அவங்கள்ட்ட ரொம்ப காசு கிடையாது. ஓகேயா? அந்த மீனவருக்கு 4 பையங்க. அதுதான் அந்த 4 சகோதரர்கள். அந்த பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டாங்க, பெரிய பையன் ஆயிட்டாங்க 4 பேரும். அவங்க அப்பா கொஞ்சம் வயசான தாத்தாவாயிட்டார். அவரால் இனிமே மீன் பிடிக்க போறதோ வரதோ எல்லாமே அவருக்கு கஷ்டமா இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, இனிமே என்னால போக முடியலப்பா, என்னால வேலை பார்க்க முடியல. இனி நீங்க 4 பேர் தான் எதையாவது சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். நீங்க போய் உங்க வேலையை எதையாவது தேடுங்க, நீங்களா வேலை தேடி சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த தாத்தா.
மீனவர் தாத்தா. ஓகேவா? ஆனா அந்த 4 பேரும் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கானுங்க. வெளியில கூட போனதில்ல. சரியா? வெளியூருக்கு கூட அவங்க போனதே கிடையாது. அந்த வீட்டிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. தாத்தா தான் மீன் புடிச்சிட்டு வந்து இவங்கள படிக்க வச்சு காப்பாத்திட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு நீ போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிட்டு வான்னு சொன்னோம்னா அவங்க 4 பேருக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா அப்பா எங்களுக்கு எதுவுமே வேலை செய்ய தெரியாதே, நாங்க எங்க போவோம், என்ன வேலை தேடுவோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்பாட்ட. அப்பா சொல்றாரு, உங்க திறமை என்னன்னு நீங்களாதான் இனிமேதான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஏதாவது வேலையை கத்துக்கிட்டு வாங்க. போய் போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ வாங்கன்னு சொல்லிடுறாரு. சரியா? சரின்னு இப்ப 4 பேரும் சரிப்பா நாங்க எப்படியாவது போய் ஏதாவது கத்துக்கிட்டு கண்டிப்பா நாங்க நல்லபடியா திரும்பி வர்றோம் அப்படின்னு 4 பேரும் கிளம்புறாங்க வீட்டை விட்டு. போயிட்டே இருக்காங்களா. போற வழியில ஒரு நம்ம ஊர்ல ஜங்ஷன் சொல்லுவோம்ல. ஜங்ஷன்னா என்ன? 4 ரோடு பிரியிற இடம். கரெக்டா? ஒரு 4 ரோடு இந்த சைடு எல்லா சைடும் பிரியிற மாதிரி ஒரு 4 சைடு பிரியிற மாதிரி ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷன் கிட்ட வந்தோன்னே அதுல அந்த ஃபர்ஸ்ட் பையன் சொல்றான், நம்ம பிரியறதுக்கான இடம் வந்துடுச்சு. 4 திசை இருக்கு. நம்ம 4 பேரும் ஒருத்தர் ஒரு சைடு போவோம். போய் நம்ம என்ன பாக்குறோமோ என்ன விஷயங்கள் கத்துக்கிறோமோ முடிஞ்சதை கத்துக்கிட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு வருவோம். இங்க இருந்து நம்ம பிரிஞ்சிருவோம். நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இயர்னு வச்சுக்குவோம். நம்ம ஒரு 1 இயர் கழிச்சு இந்த இடத்துல மீட் பண்ணுவோம். எங்கேயுமே என்ன வேலை கிடைக்குதோ போய் எல்லாரும் பார்த்துட்டு வாங்கன்னு அண்ணா சொல்றான். அந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்றான். சரி அண்ணா, நீ சொல்ற மாதிரியே நாங்களும் செய்யறோம். ஒருத்தரும் ஒரு சைடு போயிருவோம். ஏதாவது வேலையை கத்துக்கிட்டு வருவோம்னு போறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இனிமேதான் கத்துக்கவே போறாங்க. சரியா? சோ லெஃப்ட் ரைட்டு இந்த சைடு அந்த சைடுன்னு எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்கப்பா. போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பையன் போறான்ல, ஃபர்ஸ்ட் அண்ணா போறான்ல, அவன் போற சைட்ல ஒருத்தர் வராரு எதிரில. அவர் சொல்றாரு, இந்த பக்கம் நீ வீதி போறதுக்கு தெருவே இல்லப்பா, நீ எங்க போற? இது டெட் எண்டு. இந்த பக்கம் வண்டி போகாது, யாரும் போக முடியாது, இதோட முடிஞ்சிருச்சு. என்ன பண்ற நீனு அப்படின்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், நான் ஏதாவது கத்துக்கணும்னு வந்திருக்கேன். ஏதாவது வேலையோ இல்ல ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கோ ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கோ நான் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு இந்த பையன் அந்த ஆளை கேக்குறான். ஓ அப்படியா, நான் உனக்கு நான் கத்து கொடுக்குறேன், வா எப்படி திருடணும்னு நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் நல்லா திருடுறதுக்கு நான் உனக்கு ஒண்ணு பழக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ வேணாம் வேணாம், திருடுறதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல. நான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு திருடுறதை நீங்க கத்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அவர் சொல்றாரு, நீ ஏன் அதை தப்பா நினைக்கிற? நீ திருடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோ, ஆனா அது நல்லதுக்கு பயன்படுத்து, கெட்டதுக்கு பயன்படுத்தாத அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் யோசிச்சு பாக்குறான், போலாமா வேணாமா இவர் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்னு கடைசி ஒத்துக்கிட்டான். சரி என்னமாவது கத்துக்குவோம், ஏதாவது பலன் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் கூட போறான். ஸோ ஃபர்ஸ்ட் பையன் திருடன் கூட போய் திருடுறது எப்படின்றத கத்துக்கிறான். அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பையன் ஒரு வேலைக்கு போயிட்டான். வேலை இல்லை, அதை கத்துக்கிறதுக்கு போயிட்டான். செகண்ட் பையன் இன்னொரு பக்கம் போயிட்டே இருந்தான்ல, அவன் போன சைடு ஒரு அழகான நதி இருந்துச்சான். ஓகேவா? அந்த நதிக்கு பக்கம் ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் நடந்து 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 ரொம்ப தூரம் போயிட்டான். நதி இருக்கு, நதி பக்கத்துல ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு வயசானவர் இருக்காரு, வேற யாருமே இல்ல. ரொம்ப தூரத்துல பக்கத்துல எந்த வீடுமே இல்ல, அந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீட்டுல ஒருத்தர் ஒரு கையில தொலைநோக்கினா என்னன்னு தெரியுமா? தொலைநோக்கினா என்ன? ம் டெலஸ்கோப். டெலஸ்கோப் இல்ல. தொலைநோக்கினா என்னடா? டெலஸ்கோப்பா? இல்லையே. பைனாகுலர் இல்ல. பைனாகுலர் தானே ஹரி? பைனாகுலர் அண்ட் டெலஸ்கோப் சேமா ஹரி? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இல்லையா? தெரியலையா? இல்ல டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்டா? சரியா? இப்போ இவர் கையில பைனாகுலர் வச்சிருக்கிறாரு. ஓகேவா? பைனாகுலர்னா தொலைநோக்கி, தூரத்துல இருக்கிறத நமக்கு கிட்டத்துல காட்டும், அது வழியா பார்த்தோம்னா. சரியா? அதை இவர் கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பெரியவர். சோ இந்த இந்த பையனை பார்த்தோம்னா, அதாவது இப்ப 4 பசங்கள்ல செகண்ட் பையன் இவன். ஓகேவா? அந்த பையனை பார்த்தோம்னா, யாரு தம்பி நீ இந்த பக்கம் வந்திருக்கியே என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்லையா, நான் ஏதாச்சும் வேலை தேடி ஏதாவது கத்துக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, நான் இந்த வீட்ல நான் தனியா தான் இருக்கேன், உனக்கு ஓகேனா என் கூட வா, நான் தொலைநோக்கியை பத்தி உனக்கு சொல்லி கொடுக்குறேன்,
அதுல நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல உள்ளது, வானத்துல உள்ளது, மேல உள்ளது, கீழே உள்ளதெல்லாம் தூரத்துல இருக்கிறத உனக்கு பக்கத்துல காமிக்கும். நீ அதை வச்சு நிறைய ஏதாவது பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் கூடவே இருந்து அந்த பைனாகுலர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுல என்னென்ன தெரியுது, அதை எப்படி வச்சு எங்க பார்க்கணும் எல்லாம் கத்துக்கிறான். பைனாகுலரை பத்தி அவர்கிட்டயே இருந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். சரியா? செகண்ட் பையன் இப்ப இந்த வேலைக்கு போயிட்டான். அடுத்து மூணாவது பையன் இருக்கான்ல, மூணாவது பையன் போற வழியில ஒருத்தரை மீட் பண்றான். அவர் வில் அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வேட்டையாடுறவர் அவரு. சரியா? ஃபாரஸ்ட்ல இந்த ஜங்கிள்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அம்பை விட்டு எரிஞ்சு கொன்னு சாப்பிடுற ஒரு ஆள் அவரு. சோ இவர் அவங்கிட்ட போய் ஏதாவது வேலை கேட்கறான். மூணாவது பையன், வா உனக்கு நான் வில் எப்படி விடணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வில்லெல்லாம் எடுத்து எப்படி வேட்டையாடணும், எப்படி காட்டுக்குள்ள எல்லாம் போனா எப்படி சிங்கத்தையோ இல்ல வேற அனிமல்ஸையோ எப்படி அடிக்கிறது, வில்ல எப்படி விட்டு இன்னொன்னு போய் எப்படி டார்கெட் பண்றதுன்றத நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு. சரின்னா அவன் அந்த கலை, அது ஒரு வித்தை தானே, எல்லாருக்கும் வராதுல்ல. சோ அதை கத்துக்குவோன்னு சொல்லி அவனும் போய் அவர்கிட்ட கத்துக்கிறான். எப்படி வில் அம்பு விடணும்னு சொல்லி கத்துக்கிறான். மூணாவது பையன் பெரிய வேட்டைக்காரன் ஆயிட்டான். அவனுக்கு இப்ப தூரத்துல இருந்து அங்க வர்ற அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருந்து வேட்டையாட தெரியும். அப்புறம் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மேல போற பறவையை கூட கரெக்டா அவன் வில் அம்ப வச்சு அடிச்சிருவான். சரியா? அந்த அளவுக்கு அவன் நல்லா கத்துக்கிட்டான். சோ மூணாவது பையன் வேட்டைக்காரன் ஆயிட்டான். இப்ப இன்னும் ஒரு பையன் இருக்கானா, நாலாவது பையன். அவன் போனது ஒரு ஊருக்குள்ள போயிட்டான். அவன் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான்ல ஒரு ஸ்ட்ரீட்ல. அது ஏதோ ஒரு ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுருச்சு. ஒரு கிராமம் மாதிரி, அது ஒரு சின்ன ஊர். அங்க போய் என்ன வேலைடா கத்துக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கடை மாதிரி வச்சிருக்காரு. தையல் கடை அது. ஓகேவா? தையல் தச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. தையல்னா என்னமா? தையல்காரர்னா யாரு? கேக்கல. துணி தைக்கிறோம்ல, துணி தைக்கிறவங்க. ஓகே. சோ டெய்லர். அவர் டெய்லர். அவர் நிறைய துணியெல்லாம் தச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுல்ல, டெய்லரிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய், ஐயா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன்னு இவன் கேட்கறான். உடனே அந்த தாத்தாவும், ஓகேப்பா வா நான் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நான் உனக்கு தையல் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவருக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல, அவர் தனியா தான் தச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஆள் இருந்தா 2 பேர் தைக்கலாம்னு சொல்லி அவர் இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. வேலைக்குன்னு இல்லை, அதாவது கத்து கொடுக்கறதுக்கு சேர்த்துக்கிறாரு. சரின்னு அவன் ஊசி எப்படி நூல்ல கோர்க்கணும், எப்படி தைக்கணும், எப்படி பட்டன் வைக்கணும், எப்படியெல்லாம் என்னென்ன ட்ரெஸ்ஸை எப்படியெல்லாம் தைக்கணும்னு அவரு சொல்லி கொடுக்குறாரு இந்த பையனுக்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டு நல்ல பெரிய டெய்லர் ஆயிடுறான் இவன். ஸோ டெய்லரிங்க இவன் நல்லா கத்துக்கிட்டான். ஓகேவா? ஸோ 4 பேருமே இப்போ ஒரு 4 விதமான வேலையை கத்துக்கிட்டாங்க. சரி, எல்லாரும் கத்துக்கிட்டோம், ஒரு வருஷம் ஆயிடுச்சுப்பா, நம்ம போய் நம்ம அப்பாவை பார்ப்போம் அப்படின்னு ஊருக்கு திருப்பி வரலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டு தானே வந்தாங்க, நம்ம 1 இயர் கழிச்சு இதே இடத்துல மீட் பண்ணுவோம்னு பேசியிருக்காங்க. ஒரு ஜங்ஷன்ல இருந்து பிரிஞ்சாங்கல்ல, அந்த ஜங்ஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம்னு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ 1 இயர் கழிச்சு திருப்பி அந்த இடத்துக்கே அவங்க வரலான்னு கிளம்ப போறாங்க. அவங்கவுங்க இடத்துல இருந்து கிளம்பும் போது யாரெல்லாம் வேலை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. அந்த திருடன் அந்த வித்தையை கத்து கொடுத்தான்ல, அவன் ஏதோ கையில வச்சிருந்த பொருளை நீ இதை வச்சு எடுத்துட்டு போயிரு அப்படின்னு கொடுத்துட்டான். உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் அந்த தொலைநோக்கி வச்சிருந்தாரு ஒருத்தர், பைனாகுலர், அவர் அந்த பைனாகுலரையே கிஃப்டா கொடுத்துட்டாரு அந்த பையனுக்கு. இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பா இது எதுக்காவது உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. மூணாவது பையன் என்னவானா, வில்லம்பு. ஓகே, வேட்டைக்காரன் ஆயிட்டான்ல. சோ அவரு அந்த வில்லையும் அம்பையுமே கொடுத்துட்டாரு. நீ இதை வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு என்னைக்காவது உபயோகப்படும் அப்படின்னு அந்த சொல்லி கொடுத்தவரு அவன் கையில கொடுத்துட்டாரு. சரி கிளம்பு, போயிட்டு வா, நல்லா இருன்னு சொல்லிட்டாரு. நாலாவது ஆளு தையல்காரர். அவரும் ஊசி நூலு தைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பையில போட்டு, நீ எடுத்துட்டு போய் பழச்சுக்கப்பா, ரொம்ப நன்றின்னு சொல்லி எல்லாரும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க 4 பேரையும். ஸோ 4 பேரும் கத்துக்கிட்ட விதையோட மறுபடியும் அதே சந்திச்ச இடத்துக்கு வர்றாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆனோன்னா அண்ணன் தம்பி எல்லாரும் மறுபடியும் அங்கதான் மீட் பண்றாங்க. சரி வாங்க அப்பாவை போய் பார்க்க போலான்னு எல்லாரும் அப்பாவை பார்க்க போறாங்க வீட்டுக்கு. அப்பா போனோன்னு, நல்ல பேர்ல வந்துட்டீங்களா பிள்ளைங்களா, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க என்னன்னு அப்பாவும் கேக்குறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில வெளியில அவங்க வீட்டு வாசல், அவங்க ஒரு கிராமம் தானே, அவங்க சாதாரண ஆளுங்க தானே, கிராமத்துல திண்ணையில மரத்துக்கிட்ட உட்காந்து 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு 4 பேருக்கும். அந்த மரத்து மேல பாத்தியா ஒரு குருவி கூடு இருக்கு. ஓகேவா? அந்த குருவி ஒரு முட்டை 4-5 முட்டை போட்டிருக்கு, எத்தனையோ முட்டை போட்டிருக்கு. அதனை இங்க இருந்தே அது எத்தனை முட்டை போட்டிருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு.
இந்த 4 பேர்ல இது யாரு ஈஸியா எப்படி கண்டுபிடிப்பா? பைனாக்குலர் வச்சிருக்கோம். பைனாக்குலர். பைனாக்குலர். சோ தரையில இருந்தே அவன் மேல இது பண்ணி எத்தனை முட்டை இருக்குன்னு கரெக்டா 5 முட்டை இருக்குன்னு அவன் சொல்லிட்டான். அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஐ பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப அந்த முட்டைய அந்த குருவிகிட்ட இருந்து நம்ம எடுக்கணும். ஆனா அது அந்த குருவிக்கு தெரியக்கூடாது. அப்பனா அது என்ன பண்ணணும்? எப்படி எடுக்கணும்? யார் எடுப்பான் அந்த 4 பேர்ல? ஃபர்ஸ்ட். ஏன்னா அவனுக்கு திருட தெரியும், ஆனா அதை நல்லதுக்கு பயன்படுத்துறான் இல்லையா? அந்த முட்டையை தான் இப்ப திருட போறான், அந்த குருவிக்கு தெரியாம எடுக்க போறான். சோ மெதுவா மேல மரத்து மேல ஏறி அந்த குருவிக்கே சத்தமே போடாம அதை தொடாம முட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்துருவான். ஓகேவா? இப்ப எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொல்றாரு, முட்டை அந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? குஞ்சு இருக்கும்ல, குருவி குஞ்சு குஞ்சா இருக்கும், சின்ன சின்ன இது இருக்கும். சோ முட்டையெல்லாம் அந்த 4 முட்டையும் டேபிள்ல வச்சு இந்த முட்டைய வந்து 2ஆ உடைக்கணும். ஆனா நீ ஒரே ஷூட்ல அது 4 முட்டையும் 2ஆ உடைஞ்சிடணும். அதாவது உடைஞ்சிடணும்னா ஸ்கிராட்ச் மட்டும் ஆகணும், உள்ள இருக்கிறதுக்கு அடிபட்டுறக்கூடாது. ஆனா அது ஸ்கிராட்ச் ஆகணும்னு அப்பா சொல்றாரு. சோ இதை யாரு என்ன பண்ணுவா? எப்படி உடைப்பாங்க? அவர் வில்ல விடுறாரு, ஒரே வில்லுல 4 முட்டையும் கரெக்டா 2 பார்ட்டா பிரிஞ்சிருச்சு. ஆனா உள்ள இருக்கிற குஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த அளவுக்கு அவர் டேலண்டா பண்றாரு. ஸ்கிராட்ச் மட்டும் ஆயிருக்கு, உள்ள எதுவும் ஆகாம உடஞ்சிருச்சு. ஓகேவா? சோ முட்டை வந்து ஃபுல்லா கவர் வெளியில வரல, ஜஸ்ட் அப்படி இருந்தது, அப்படி ஒரு வெடிப்பு மட்டும் வந்திருக்கு. ஓகேயா? சோ அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, வெரி குட், இதுவும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. இப்ப அந்த குஞ்சுகளுக்கு எதுவும் ஆயிராம திருப்பி முட்டைய பழையபடியே தைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தான் தையல்காரர் ஒருத்தர் இருக்காரே. சோ அவரு போய் அழகா ஊசி நூலை வச்சு முட்டைய ஏன்னா அவர் வந்து அந்த அந்த ஊசி நூல் வந்து எதை வேணா தைக்கும்னு சொல்லிதான் அவர் கொடுத்தவர். சோ முட்டையை கூட தைக்கிற மாதிரி அதை வந்து வச்சிருக்காங்க. அதை தச்சு மறுபடியும் அந்த முட்டையை போய் பத்திரமா குருவிக்கிட்டே வச்சிடணும். யார் வைப்பா? அந்த திருடனா மாறின பையன். சோ அவன் ஏறி போய் மேல முட்டையை வச்சுட்டான். குருவிக்கு தெரியவே தெரியாது, முட்டையை எடுத்ததும் தெரியாது, இதெல்லாம் பண்ணதும் தெரியாது. திருப்பி முட்டை வந்துருச்சு, குஞ்சு பொரிக்கிறதுக்கு அது குருவிக்கிட்டே வந்துருச்சு. ஓகேவா? நல்ல வேலை, நீங்க 4 பேரும் நல்லா உங்க கலைகள் வித்தையை கத்துட்டு வந்துட்டீங்க, இதை வச்சு நீங்க பொழைச்சுக்குவீங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏதோ பசங்க வந்து நல்லதா ஏதோ கத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இப்படியே அவங்க ஹாப்பியா இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு ராஜா மாதிரி இருக்காரு ஒருத்தர். அவரோட பொண்ணு வந்து இளவரசி இருக்காங்கல்ல, ராஜாவோட பொண்ணு இளவரசி தானே, அந்த கிராமத்துக்கு பக்கத்துல. அந்த இளவரசிக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஒரு பெரிய டிராகன் மாதிரி ஒரு பெரிய உருவம் உள்ள ஒரு அனிமல் வந்து அந்த இளவரசியை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. சோ இப்ப அந்த இளவரசியை போய் காப்பாத்தணும், காப்பாத்துறவங்களுக்கு ஏதாவது தர்றோம்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க 4 பேர் இருக்கீங்கல்ல, போய் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைய வச்சு அந்த இளவரசியை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அப்பா சொல்றாரு. சரியா? ஓகேன்னு இவங்க 4 பேரும் அங்க போறாங்க. இப்ப நீங்களா கெஸ் பண்ணி சொல்றீங்களா அவங்க எப்படி இளவரசியை காப்பாத்துவாங்க, என்ன ஆகும்னு ட்ரை பண்றீங்களா? இளவரசி எங்க இருக்காங்கன்னே தெரியாது, டிராகன் அவங்கள தூக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. சோ முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி? பைனாக்குலரை வச்சு பாப்பாங்க. கரெக்ட். பைனாக்குலரை வச்சு அவங்க பார்த்து ஒரு இடத்துல இருக்காங்கன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப போய் அந்த டைனோசர் இல்ல, டிராகனுக்கு தெரியாம அவரை எப்படியாவது இளவரசியை காப்பாத்தணும். சோ போயிட்டாங்க, பைனாக்குலர் எடுத்துட்டு போய் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா போறது ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ ஒரு போட் மாதிரி கடல் வழியா தான் அவங்க போகணும். அந்த மாதிரி ரொம்ப தூரம், ஏன்னா அது பறக்கும் இல்ல, அவங்கள தூக்கிட்டு எங்கேயோ பறந்துருச்சு. பைனாக்குலர்ல வச்சு பார்த்தா அது அவங்கள ஒட்டிக்கிட்டே இருக்கு, எப்படியும் அவங்கள தனியா பிரிக்க முடியாது, அந்த டிராகன்ல இருந்து அந்த இளவரசியை காப்பாற்ற முடியாத மாதிரி இருக்கு. சோ பக்கத்துல போய் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. போட் வழியா போய் எப்படியாவது காப்பாத்திடலான்ட்டு அவர் போறாரு. அதான் 4 பசங்களும் போறாங்க. அப்புறம் இவன் இப்பதான் அந்த திருடன் இருக்கான்ல, அவன் தான் அந்த முட்டையை எடுத்தானே சத்தம் போடாம, அந்த மாதிரி எப்படியாவது போய் பக்கத்துல போய் எடுப்போம்னு சொல்லி டிராகன் தூங்குற டைம் பார்த்து மெதுவா இளவரசி அங்கிருந்து தூக்கிட்டான். டிராகன் தூங்கிட்டு இருக்கு. சரியா? இளவரசியை தூக்கிட்டு போட்டுக்கே வந்துட்டாங்க. போட் வழியா தான் அவங்க திருப்பியும் நம்ம ஆத்து பக்கம் நம்ம ஊர் பக்கம் வரணும். சோ போட்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த டிராகன் முழிச்சு பார்த்துச்சு. இவங்க தூக்கிட்டு போறத பார்த்து அவங்கள பிடிக்கிறதுக்காக அது பறந்து வருது. இவங்க போட்ல தானே போயிட்டு இருக்காங்க, அது பயங்கர ஃபோர்ஸா வரும்ல, போட்டோட ஃபோர்ஸா அது வருது. அப்ப வந்து யார் என்ன பண்ணுவா?
காப்பாத்தணும் இளவரசிய. வில்லம்ப வச்சிருக்கவங்க காப்பாத்தும். கரெக்ட். வில்லம்ப வச்சு டிராகன் அவரு வில்ல வச்சு கொன்னுருவாரு. அது விழுந்து செத்து போயிடும் தண்ணிக்குள்ள. ஆனா என்ன ஆச்சுன்னா அது டிராகன் பெரிய உருவம் இல்ல, இவங்களும் அதே போட்ல தான் தண்ணியில போறாங்க. அதுவும் செத்து போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்தனால அது பெரிய உருவம் தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? தண்ணிலாம் வெள்ளம் விழுதும். தண்ணி வந்து ஒரு மாதிரி தத்தளிச்சு பயங்கர தண்ணி மேல கீழெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்தனால இவங்க போட்டு கவுந்துருச்சு. அந்த டிராகன் விழுந்தனால இவங்க எல்லாரும் அதுக்குள்ள விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ள. ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் பத்திரமா வெளியில கொண்டு வரணும். அதுக்கும் இவங்க 4 பேர்ல தான் யாராவது ஏதாவது பிளான் பண்ணணும். யார் என்ன பண்ணுவா? போட் பீஸ் பீஸா போயிடுச்சு. போட்டை சரிப்படுத்தி எல்லாரையும் வெளியில கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஊசி நூல் கோக்குறாங்க. அவனோட ஊசி நூல் தான் எல்லா பார்ட்டையும் தைக்கும்ல. முட்டையை தைச்சிச்சு, இப்ப உட்டையும் தைக்கும். ஸோ அவன் ஊசி நூலை வச்சு பீஸ் பீஸா கடந்த போட்டை ஓரளவு உட்கார்ற மாதிரி ஏதோ ஒரு சீட் பண்ற மாதிரி பண்ணிட்டான். அதை போட்டாவே ஆக்க முடியாது, பட் பிளாட்டா ஒரு உடன் சீட் மாதிரி ஆக்கிட்டாரு. அது மேல அதை மிதக்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டாரு தச்சு தச்சு. ஒரு 5 பேரும் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இளவரசியோட இந்த 4 பசங்கரும் உட்கார்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க நல்லபடியா. வெளியில தண்ணியை விட்டே வெளியில வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை என் பொண்ணை காப்பாத்திட்டீங்கப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். பொதுவா அப்படித்தானே சொல்லுவாங்க ராஜா கதையிலலாம், இளவரசியை காப்பாத்தினா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப 4 பேரும் சண்டை போடுறாங்க. நான் தானே ஃபர்ஸ்ட் இளவரசி எங்க இருக்கான்னு பார்த்தேன், பைனாகுலர்ல பார்த்தது நான் தான், அப்ப நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பையன் சொல்றான். இல்ல இல்ல, அந்த டிராகனை ஷூட் பண்ணது நான் தான், டிராகன் கிட்ட இருந்து உங்களை எல்லாம் நான் தானே காப்பாத்தினேன், சோ நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், போட்டே உடஞ்சு போய் எல்லாரும் சாகர நிலைமைக்கு போயிட்டோம், போட்டை தச்சதே நான் தானே, அப்ப நான் தான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்புறம் ராஜா பார்த்தாரு, இது சரியா வர்ற மாதிரி தெரியல, இவங்க 4 பேருக்கும் பொண்ணை கொடுக்க முடியாது, நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு பதிலா இந்த நாட்டிலேயே பாதி நாடு அவங்களுக்கு பரிசா கொடுத்துருவோம், என் பொண்ணையே நீங்க காப்பாத்திட்டீங்கன்றனால இந்த நாடு என்ன, அவங்க எந்த ஊருக்கு அவர் ராஜாவா இருக்காரோ அதுல பாதி பங்க அப்படியே அந்த 4 பசங்களுக்கும் கொடுத்துட்டாரு கிஃப்டா. இவங்களும் ஏழையா இருந்தவங்களுக்கு அந்த பாதி வந்தது எவ்வளவு பெரிய பணம் இல்ல அவங்களுக்கு. சோ பாதி நாடே வந்துருச்சு ஹாப்பின்னு சொல்லி இவங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏழையா இருந்தவங்க பணக்காரங்களும் ஆயிட்டாங்க, 4 விதமான கலையையும் கத்துக்கிட்டாங்க. கரெக்டா? சோ அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவங்க ஒரு நல்ல 4 மனுஷங்களாகி நல்லது பண்றாங்க. யாருக்கும் அந்த திருட்டு கத்துக்கிட்டனால அதை தப்பா யூஸ் பண்ணல, நல்லா கரெக்டா யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. இப்போ வந்து ஏழைன்றதுல இருந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, நிறைய காசு வந்துருச்சு, ஹாப்பியா இருக்காங்க. அப்பாவும் இனிமே போய் மீனவர் ஆகி மீன் மீன் பிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, இவங்களுக்கு இப்போ ஓரளவு காசு வந்துருச்சுல, ஸோ தெரிஞ்ச வித்தையை வச்சுக்கிட்டு இனிமே நல்லா வாழ்வாங்க. இதுதான் அந்த 4 சகோதரர்கள் அப்படின்ற கதை. ஓகேயா? நல்லா இருந்துச்சா கதை? நல்லா இருந்துச்சு. மோஹித், நீங்க சொல்லுங்க, உனக்கு புரிஞ்சுச்சா கதை? ஓகேவா? உனக்கு அந்த 4 பசங்கள்லாம் உனக்கு யாரை பிடிச்சிருந்துச்சு? நான் ஒரு பையன். என்னவா கேக்கல? 4 பேர்ல ஒரு பையன். நான் எல்லாத்தையும் தச்சு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? தச்சு கொடுத்தாங்க. எனக்கு புரியலையே, என்ன சொல்றான்? தையல்காரர். ஓகே ஓகே, சூப்பர். தையல்காரர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, குட். ஹரி, வித்யா, உங்களுக்குலாம்? வித்யா பேசுறியா? ஹலோ வித்யா, பேசு. ஹரி, நீ சொல்றியா? உன் வாய்ஸ் கேட்கலையே. எனக்கு வந்து அந்த ஹண்டர் பிடிச்சிருந்துச்சு. ஹண்டர், வேட்டைக்காரர். ஓகே, ஏன்?
அவர் வந்து அந்த டிராகனை ஷூட் பண்ணது. டிராகனை ஷூட் பண்ணி கொலை பண்ணனால. ஓகே. லேக்கா லேக்கியாக்கு வில்லம்பு வச்சிருந்தாங்க. வில்லம்பு அதேதான். ஓகே. ஹண்டர். சூப்பர். ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து பைனாக்குலர் ஆ பைனாக்குலர் பைனாகுலர் பிடிச்சிருந்துச்சா உனக்கு? ஓகே. சரி, பைனாகுலருக்கும் டெலஸ்கோப்புக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றீங்க அடுத்த வாரம். எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஹரி சொல்றியா? சொல்லு, சத்தமா சொல்லு, உன் வாய்ஸ் கேட்கல. இது என்னன்னா பைனாகுலர்ஸ்ல ரெண்டு பக்கம் இருக்கும், ரெண்டு கண்ணுக்கு. ஆனா டெலஸ்கோப்புக்கு ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்கும், ஒரு கண்ணு தான் அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஓ, அதான் டிஃபரன்ஸா? அது ஒன் ஆஃப் த டிஃபரன்சஸ். இந்த டெலஸ்கோப் வந்து இன்னும் தூரம் பார்க்கும் பைனாகுலர்ஸை விட. ம். டெலஸ்கோப்ல இன்னும் தூரமா இருக்கதை பார்க்கலாமா? அதுவும் இல்லாம நீளமா வேற இருக்கும். நீளமா இருக்கும். ஓகே. டேஸ்ட்ல தரலாம் தூண மாட்டாருன்னா திட்டத்தை பண்ணணும். டெலஸ்கோப் ம். ஆமா. நீங்க அப்புறமா கூகுள்ல பண்ணி பாருங்க, சரியா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, பைனாகுலருக்கும் டெலஸ்கோப்புக்கும். சரியா? ஓகே. அப்புறம் வேற என்ன? போன வாரம் தமிழ்ல ஒண்ணு பேசணுமே, ஞாபகம் இருக்கா? ஒரு ரிடில் சொல்றீங்களா யாராவது? மியூட்ல இருக்கீங்க, கேட்கல. அது வந்து மோஹித்துக்கு தெரியாது. யாராவது மோஹித்தை சொல்ல வைங்க இப்போ. இன்னைக்கு நீங்க சொல்லி அவன் ரிப்பீட் பண்ணணும் அதை. ஏன்னா போன வாரம் மோஹித் வரலல்ல. யாராவது சொல்லுங்க அத தமிழ்ல. வாழைப்பழம். மியூட்ல இருக்க லைக்கா, கேட்கல. வாழைப்பழம் தோல் வழுக்கி நழுக்கி நழுக்கி நழுவி கீழே விழுந்தது. ம். மோஹித் சொல்றியா? அவங்க சொல்றத லிசன் பண்ணிட்டு நீ சொல்லு, ட்ரை பண்ணு. ஏழை தலைவன் ஏழை கிழவன் கீழே விழுந்தது. கீழே விழுந்தார். மோஹித் நீ சொல்றியா? ஏழை கிழவன் கீழே விழுந்தார், அத முதல்ல சொல்லு. ஏழை கிழவர் கீழே விழுந்தார். கீழே விழுந்தார். ம். அப்புறம் அந்த வாழைப்பழம் சொல்லுங்கடா. லேக்கா சொல்லு. வழுக்கி நழுவி விழுந்தது. மோஹித் கீழே கேக்குதா? விழுந்தது. ம். மோஹித் சொல்லு பாப்போம். வாழைப்பழம் வாழைப்பழம் ம் அழுகி நழுவி கீழே விழுந்தது. அழுவே வழுக்கிய கீழே விழுந்தது. வெரி குட், சூப்பர். நீ ரெட் லாரி எல்லோ லாரி சொல்றியா மோஹித்? நாங்க அதெல்லாம் போன வாரம் பேசிட்டோம். இது வந்து ஒரு டங் ட்விஸ்டர். ரெட் லாரி எல்லோ லாரி, அத வந்து 5 டைம்ஸ் சொல்லணும். ரெட் லாரி எல்லோ லாரி, 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 ரெட் லாரி. சூப்பர்டா, வெரி குட். ஓகே. சரி, இன்னைக்கு வேற யாராவது பசில் ரிடில் ஜோக்ஸ் ஏதாவது வச்சிருந்தா சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டோரி முடிஞ்சது. வேற ஏதாவது பேசுறீங்களா? ஏன் அந்த கிராண்ட்மா வரல? அந்த கிராண்ட்மாக்கு இன்னைக்கு திடீர்னு ஏதோ வேலை வந்துருச்சான். அவங்க தான் ஸ்டோரி சொல்றதா இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வேற எங்கேயோ வெளியில போறேன்னு என்ன சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. நாளைக்கு ஸ்டோரி கிளாஸ் கிடையாது, ஓகேயா? நெக்ஸ்ட் சண்டே தான். அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? ஹரி, மோஹித் எதுவும் சொல்றியா? நீங்க பீச்ல இருக்கீங்களா? பீச்ல இல்ல, பேக்ரவுண்ட் தான் பீச். நான் வீட்ல தான் இருக்கேன்.
அப்புறம் வேற என்ன? ஹரி, வித்யா, என்ன உங்க வாய்ஸை காணும்? வித்யா என்ன பண்ற? ஸ்ரீவித்யா ஏதாச்சும் இருக்கா? பசில் ரிடல்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லையா? யார்கிட்டயும் ஒண்ணுமே இல்லையா? என்னடா ஏதாவது பேசுங்கடா. இந்தியன் 2 மூவி பார்த்துட்டீங்களா? இல்லை. இன்னும் பார்க்கலையா? நீங்க நாளைக்கு சண்டே தானே? பாத்துட்டீங்களா? சாட்டர்டே சண்டே தானே? அப்பாவை கூட்டு போக சொல்லி போயிட்டு வாங்க. மோஹித், நீ மூவிலாம் பாப்பியா? பார்ப்பேன். பாப்பியா? இந்தியன் மூவி போலாமா? ஆ ம். ஹரி, இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு? 6 minutes 50 seconds. 6 minutes. சரி, ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் கேளு ஹரி. ஏய், மியூட் எடுத்துட்டு பேசுங்கடா. ஏன் அமைதியா இருக்கீங்கலாம்? மோஹித், நீ ஏதாவது வச்சிருக்கியா பசில்ஸ்? ஏதாவது கேக்குறியா? ம் இல்லையா? இல்ல. போட்டோ எடுக்கலாமா? எல்லாம் கேமரா பாருங்க. ஓகே, ரெடி? ஸ்மைல். பப்பு, கேமரா பாரு. நேரா உட்காரு, உன் ஃபேஸ் தான் தெரியுது. கொஞ்சம் கேமரா இது பண்ணு, கீழே வை. ஓகே, மோஹித் ஸ்மைல். 1 2 3. சூப்பர். ஒன் மோர். வேற போஸ் கொடுங்க, வேற போஸ். ஒன் மோர் போட்டோ. 1 2 3. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. சரிப்பா, வச்சுக்கலாம். முடிச்சுக்கலாமா இந்த வாரம்? முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வரியா நீ ஒழுங்கா? வரேன். ஓகே, இதே டைம் வச்சுக்கிட்டா உங்களுக்குலாம் ஓகேவா? ஏன்னா இப்ப இந்தியா பசங்களுக்காக தான் டைம் மாத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்ப லஞ்ச் முடிப்பீங்க? ஓகே ஓகே. இதே ஓகேயா? ம். சரி, 3:30. உங்க டைம் 3:30க்கு வச்சுக்கோம். ஓகேவா? ஓகே, சரி, முடிச்சுக்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீக் நாங்க லிங்க் ஷேர் பண்றோம். இதே மாதிரி கண்டினியூஸா வாங்க. சரியா? ஓகே, பாய். பாய். ஓகே, பாய் பாய் பாய்.